இன்னைக்கு வந்து கடைசி பொங்கல் அதாவது பூ பொங்கல். ஸோ கடைசி பொங்கல் அன்னைக்கு யாரும் மாலை கோயில் போவாங்க. நாங்களும் அங்க தான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி போம்போது கோயில் ரீச் ஆகும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னலாம் ஸ்நாக்ஸ் இருக்கு, வரும்போது என்னலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஸோ சாமி கும்பிட்டதும் அடுத்த செகண்ட் வந்து அந்த கடை வீதி இருக்க ஏரியாக்குள்ள பூந்தாச்சு. பூந்துட்டு நெறைய வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ், நெறைய பொம்மை இதெல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு, எங்க இருக்குன்னு சோடா கடை தான் வந்து தேடினோம். ஸோ கூலிங் ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க தாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாரி எங்க முன்னாடி தான் இருந்தாங்க. ஸோ அங்க போயிட்டு வந்தோனே எங்களுக்கு செம்மையா வந்துட்டு 2 சோடா போட்டு குடுத்தாங்க. ஸோ ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்து வயித்த வந்து ரெடி பண்ணிட்டோம். போயிட்டு அடுத்தது வந்து பேல்பூரி, பானிபூரி, அடுத்து சுண்டல் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்நாக்ஸும் வந்து ஒவ்வொரு கடையில அட்டனன்ஸ் போட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் எங்க அத்தையும், எங்க பாப்பாவும் வந்து வளையல் போட்டாங்க. கண்ணாடி வளையல் போட்டாங்க. நம்ம நார்மலா கடையில பாப்பா வந்து ஃபேன்சி கடையிலலாம் அப்பலாம் வாங்கணும்னு தோணாது. இந்த மாரி எங்கயாவது கோயிலுக்கு போம்போது சரி போட நல்லா இருக்குமேன்னு தோணும். ஸோ அப்ப வந்து வளையல் போட்டாச்சு. வளையல் போட்டதுக்கு அப்புறமா வந்து அகைன் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து அப்படிங்கிற மாரி ஐஸ்கிரீமு அது இதுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு